சேனல் நிவிஸ் vlog. இன்னைக்கு வந்து செம பசியா இருந்துச்சு. காரசாரமான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடணும் போல இருந்துச்சு. நம்ம கோலினூர்ல வந்து ஒரு கறி வடை செம ஃபேமஸ்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வந்து சொல்லியிருந்தாங்க. சரி இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம்னு வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கேயும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு போல. வாங்க, செம பசியா வேற இருக்கும். வாங்க போய் சாப்பிடலாம். ரவுண்ட்ஸ் போய் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த கடையை பார்த்தோம். வேற லெவலா இருக்கு. நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பைஸ் எக்ஸ்ட்ரா போட்டு தான் எப்பயுமே வாங்குவோம். ஏன்னா நாங்கள் ஸ்பைஸ் லவர். ஸோ இது பாருங்களேன், நிறைய சிக்கனு இந்த பாருங்க, சுட சுட இருக்கு. வாங்க சாப்பிடலாம். இந்த ஸ்பூன்லாம் நம்மளுக்கு எப்பயுமே செட் ஆகாது, கைதான். ஒரு பெஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு தரமா. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ஃபாஸ்ட் ஃபுட்ல ஆட் பண்றதுன்னு அந்த அஜினோமோட்டோ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணாதீங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். பட் நம்ம எப்பயாச்சும் வந்து சாப்பிட்றதுனால ப்ராப்ளம் கிடையாது. டெய்லியும் சாப்பிட்டாதான் வந்து ப்ராப்ளம். இந்த பாருங்க, நிறைய நிறைய தோண்டு சிக்கன் பீசஸ் வந்துட்டே இருக்கு. வேற லெவலா இருக்கு. ஒரு பெஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு ஸ்பெஷல் டிஷ் கூட இருக்கு, நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுக்காக தான் நாங்க கோலினூர் வரையும் டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். சிக்கன் வடை பாண்டியில சாப்பிட்டுருக்கேன். நம்ம விழுப்புரத்துல வந்து ஒரே ஒரு கடையில தான் சாப்பிட்டுருக்கேன். பாப்போம் எப்படின்னு. பருப்பு வடை சாப்பிடுற மாதிரி இருக்கு. சிக்கன் வந்து நல்லா அரைச்சு போட்டிருக்காங்க. நல்லாதான் இருக்கு. சிக்கன் டேஸ்ட் அப்படியே வருது. சிக்கன் இல்ல தெரியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுட் தான். பிகாஸ் அவங்க அரைச்சு போட்டிருக்கிறதுனால அவ்வளவா தெரியல. வெங்காயத்தை வச்சு சாப்பிடுறது இப்ப ரீசெண்டா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற இடத்துல சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இந்த பாருங்க, வெங்காயத்தோட ஒரு கடி. சூப்பரா இருக்கு. நம்ம ஊர்ல சிக்கன் வடை ஃபர்ஸ்ட் டைம் நானு. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ரம் ஸ்டிக் ஆர்டர் பண்ணிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாப்போம். நல்லா மொறு மொறுன்னு. இதுலயும் அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மசாலாலாம் செமையா போட்டு செஞ்சிருக்காங்க. செம மொறு மொறுன்னு இருக்கு, கிறிஸ்பியா. நல்லா வெந்திருக்கு கூட. இத பாருங்க, நல்லா வெந்திருக்கு. சூப்பரா இருக்கு.
முடிச்சிட்டோம். இங்க வந்து சிக்கன் போண்டா அது வந்து நல்லா இருந்துச்சு ரொம்பவே. அது எப்படின்னா ஃபுல்லா அரைச்சு போட்டிருந்தாங்க. நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட சிக்கனையும் அரைச்சு வடை மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் வடை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ம ஊர்ல எங்கேயுமே அவ்வளவா இல்லை, சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க. எப்பயுமே ஃபாஸ்ட் ஃபுட்க்கு வந்தா நீங்க ஸ்பைஸ் லவர்ஸா இருந்தா கண்டிப்பா நிறைய ஸ்பைஸ் போட்டு வாங்குங்க. நாங்க எப்பயுமே அப்படிதான் வாங்குறோம். பிகாஸ் நீங்க அந்த மாதிரி சொல்லணும்னா அவங்க வந்து நார்மலா தான் போட்டு தருவாங்க. அப்ப நமக்கு ரொம்ப டேஸ்ட் கம்மியா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். இங்க வந்து சாப்பிட்டு பார்த்து என்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யாருக்காச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடு. நெக்ஸ்ட் ஒரு டெசர்ட்டோட முடிக்கலாம் அப்படின்னு இருக்கும். பின்னாடி தெரியுதா அந்த தேஜா வண்டி வந்து ரொம்ப நாளா நம்ம விழுப்புரம்ல இருந்துட்டே இருக்கு. அது எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு போய் ட்ரை பண்ணிடுவோம். வாங்க போலாம். பாதாம்லாம் போட்டு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இது இந்த கடை நாங்க ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கோம். சரி இன்னைக்கு ட்ரை பண்ணிடுவோம் என்னதான் இருக்கு. எங்க அம்மாவும் சூப்பரா இருக்குன்னு நாங்க ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு குல்கந்து, அந்த ரோஸ் பெட்டலு, அதுக்கப்புறம் 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம், செரி கிரேப்ஸ், சேமியா, அது இதுன்னு அவங்க மட்டும் போட்டுட்டே இருக்காங்க. இதை பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. ஐஸ்கிரீம் ஸ்கூப்போட அந்த குல்கன் டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா தெரியுது. இந்த ஐஸ்கிரீமும் வேற லெவல். நான் குல்ஃபி சாப்பிட்டேன்ல, அந்த குல்ஃபியை வந்து அப்படியே இதுல ஸ்கூப்பா போட்டிருக்க மாதிரி இருக்கு. பெஸ்ட் ரோட் சைடு ஃபலூடா ஷாப்னே சொல்லலாம். வந்து சாப்பிட்டு பார்த்து என்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து யாருக்காச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.